அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த மாரி என் பேர் அப்துல் ரஹ்மான். நான் இந்த மாரி குவைத்துக்கு வேலைக்கு வந்தேன். என் டிரைவரு இந்த மாரி குவைத்துக்கு டிரைவருக்கு வேலைக்குன்னு கூட்டு வந்து, என் ஸ்பான்சர் எடுத்து வேற இடத்துல வேலைக்கு விட்டுட்டான். ஆனா விசா எடுத்த இடம் வேற, நான் செய்ற இடம் வேற இடத்துல. அந்த வீட்ல சரியான சாப்பாடு இல்ல, சரியான ரூம் வசதி இல்ல. வேலை அதிகமா குடுக்குறானுங்க. ஏதாவது எதிர்த்து கேட்டா அடிக்க வரான். ஓவரா பேசுறான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போறேன். என்ன ஊருக்கு அனுப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கு, ஊருக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நீ எங்க வேணாலும் போய்க்கன்ட்டு என்ன ரூம்ல வச்சு டார்ச்சர் பண்றான். சாவிய புடுங்கிட்டு, என் பாஸ்போர்ட்டையும் புடுங்கிட்டு, என் சிவில் ஐடியும் புடுங்கிட்டு, "நீ வெளிய போ. நீ எங்க வேணாலும் போய்க்க. குவைத்த விட்டு உயிரோட போ முடியாது" அப்படின்னு மிரட்டுறான். நானும் இந்தியன் எம்பசில கம்ப்ளைண்ட் குடுத்தேன். இந்தியன் எம்பசில கம்ப்ளைண்ட் குடுத்த பிறகு, அவங்க என்ன சொல்றாங்க, "கஃபீல் வந்து கேஸ் குடுத்துட்டான். நீ ஜெயிலுக்கு தான் போணும். ஜெயிலுக்கு போயிட்டு தான் போணும்" அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நான் எதுக்குங்க ஜெயிலுக்கு போணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? சொல்லுங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவனே பாஸ்போர்ட்டு, சிவில் ஐடி எல்லாம் வாங்கிட்டு என்ன அடிச்சு வெளிய அனுப்புறான். நான் எங்க தான் போறது? இது மாரி நான் சொல்லிட்டேன். கஃபீல் இந்தியன் எம்பசில சொன்னதுக்கு, "இல்ல கஃபீல் கேஸ் குடுத்துருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜெயிலுக்கு போனா எனக்கு எதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குது. நான் ஜெயிலுக்கே போகக்கூடாது. நான் எப்படியாவது பத்திரமா ஊருக்கு போணும். இது எப்படியாவது இந்தியாவுக்கு தெரியப்படுத்துங்க. இது ஏன் இந்த பதவி போறேன்னா, எல்லாத்துக்கும் தெரியணும். எப்படியாவது இந்திய சிஎம்க்கு எப்படியாவது தெரியணும். தமிழ்நாடு சிஎம்க்கு அப்படின்னு தான் இந்த பதிவு போடுறேன். எப்படியாவது இந்த பதிவ நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போயிடுங்க.